வணக்கம் பிரவீன். அதாவது கர்நாடக மாநிலத்தில் தாமதமாக தொடங்கிய தென்மேற்கு பருவமழை தற்போது வெளுத்து வாங்குகிறது. குறிப்பாக கடலோர கர்நாடகத்தில் தான் அதிகமாக கனமழை பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவில் பெய்தும் மழை காரணமாக குமாரதாரா, நேத்ராவதி, சௌபார்ணிகா, கிருஷ்ணா, துங்கா, பத்ரா உள்ளிட்ட ஆறுகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தட்சிண கன்னடா, உடுப்பி, உத்தர கன்னடா ஆகிய மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக இந்த மழைக்கு 10க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். நூற்றுக்கணக்கான பாக்கு மற்றும் தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்தன. சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் மழையால் சேதமடைந்துள்ளன. இன்று காலை சிவமோகா மாவட்டம் சாகர் தாலுகா ஹொலேபாகிலு பகுதியில் மலை மண் சரிந்த காரணம் பெங்களூரிலிருந்து பட்கல் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த இடத்துக்கு வந்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் சாலையை சீரமைத்து தற்போது போக்குவரத்து தொடங்கியுள்ளது. அதேபோல் பெலகாவி மற்றும் உடுப்பி மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள சுற்றுலா தலங்கள் அனைத்திலும் மழை வெள்ள நீர் புகுந்ததால் சுற்றுலா பயணிகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் மலை மண் சரிவு காரணமாக உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு இடங்களில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்றைய தினம் உத்தர கன்னடா மற்றும் தட்சிண கன்னடா மாவட்டங்களில் குறிப்பிட்ட சில தாலுகாக்களில் பள்ளிகளுக்கு இன்றைய தினம் விடுமுறை விடப்பட்டுள்ளது. அதேபோல் காவிரி நீர்பிடிப்பு மாவட்டமான கொடகு மாவட்டம், விராஜ்பேட்டை, பொன்னம்மாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக காவிரியில் வெள்ளப்பெருக்கு அதாவது கர்நாடக மாநிலத்தில் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இதன் காரணமாக அந்த கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளுக்கு தொடர்ந்து நீர்வரத்தும் அதிகரித்துள்ளது. தொடர்ந்து இந்த மழையின் தாக்கம் அடுத்த ஒரு வாரத்துக்கு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர கர்நாடகத்தை பொறுத்தவரை அடுத்த 9ஆம் தேதி வரை இந்த மழையின் தாக்கம் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கொடகு மற்றும் சிவமோகா, சிக்கமகளூரு மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க. பிரவீன்.